ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா 2023 வெளியான பாக்தாத் மிசி அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இது ஒரு அரபிக் அண்ட் குர்திஷ் அப்படிங்கிற லாங்குவேஜில் வெளிவந்த படம். இந்த படம் வந்து 2012 பாக்தாத் மிசிங்கிற பேர்லேயே ஒரு ஷார்ட் ஃபிலிமாக சேம் டைரக்டர் ஷமி ஒமர் கலிஃபா அப்படிங்கிற டைரக்டர் எடுத்த படத்தோட எக்ஸ்டெண்டட் அண்ட் ஃபீச்சர் வெர்ஷன் தான் இந்த படம், பாக்தாத் மிசி அப்படிங்கிற படம். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கும் சேம் பேர் தான். அண்ட் இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம். ஆமாம். படத்தோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்து முடித்தோடனேயுமே எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. அது என்ன ஃபீலிங்னு உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம படத்தோட இந்த படம் ஏன் பார்க்கணும், எதுக்காண்டி பார்க்கணும், அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்பர் 1 வந்து இந்த படம் எதை பற்றின படம் அப்படின்னா, ஈராக்கில் ஒரு போர் நடந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ இந்த ஈராக்கில் போர் நடக்கிறது வந்து யாரோ 2 பேர் அவங்களோட சொந்த ஆதாயத்துக்காண்டி ஒரு போருக்கான சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த போர் நடக்கிறதுனால அங்கே உள்ள அப்பாவி குழந்தைகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, ஆனால் அந்த குழந்தைகள் மூலியமாக அவங்கள பெற்றெடுத்த பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டங்களுக்கு உட்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படம். அதில் ஒன் ஆஃப் த ஃபேமிலி, அந்த ஒன் ஆஃப் த சின்ன பையனை வச்சு தான் இந்த படம் வந்து நகருது. இந்த படத்தை பார்க்கும்போது தான், இந்த படத்தோட விஷுவல்ஸை பார்க்கும்போது தான் போர் எப்படி இருக்கும், போர் நடக்கிற இடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் அதுக்கு முன்னாடி இது பார்த்தது கிடையாது. அந்த படம் மூலிமா எனக்கு தெரிய வருது. குறிப்பாக அவங்க ஸ்டார்டிங்லேயே போடுறாங்க, இங்கே வந்து மக்கள் வாழ்கிற ஜஸ்ட் அவங்க வந்து சர்வை தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இதோடு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. படம் உண்மையிலே அது வந்து விஷுவல்ஸ் வந்து சொல்லவே முடியாது. ஒரிஜினல் லொக்கேஷனில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு போர் நடக்கிற இடத்துல மக்கள் எப்படி இருப்பாங்கங்கிறத வந்து நம்ம இந்த படத்தை பார்க்கும்போதே நமக்கு வந்து நம்ம அங்கே கிட்டத்தட்ட அங்கே நேரில் இருந்து பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். அந்த விஷுவல்ஸ் செட்டு எல்லாம் பெருசாக இருந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து எதுக்காக இந்த போர் நடக்குது அப்படிங்கிற போரை பற்றிலாம் பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த எப்படி சொல்கிறது, போரை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரே மதத்தை பின்பற்றவங்களுக்கும் ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினைவாதங்கள் வந்து இருக்க தான் செய்யுது. அந்த பிரிவினைவாதம் வந்து யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஆதாயமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு அவுட்லைனாக தெரிய வருது இந்த படத்தில். அண்ட் சினிமோட்டோகிராஃபி வந்து அதான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம், போர் நடக்கிற இடத்துல 5 செகண்ட் 10 செகண்ட் கிளிப் பார்த்துருப்போம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷம் படத்தில் அவங்களால எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. அந்த லெவலுக்கு சினிமோட்டோகிராஃபி வந்து சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குது இந்த படம். நம்ம கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபிக்கே இந்த படத்துக்கு ஒரு அவார்டு கொடுத்தாலும் அதில் வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த லெவலில் ஒரு நல்ல சினிமோட்டோகிராஃபி எடுத்திருக்காங்க. அண்டு நம்ம இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியும், இவங்க வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் நமக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்துருக்கலாம் தோணும். ஆனால் அந்த போர் நடக்கிற இடம், அந்த நாட்டு மக்கள், அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, அதனாலே இவங்க நமக்கே ஃபீல் ஆகும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் இவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இவங்களை எடுக்க விட்டுருக்க மாட்டாங்க. அதனால் இவங்களால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த லெவலுக்கு தான் இவங்க இதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே, நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், சரி இது ஒரு 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 அவார்டு வாங்கின படம், ஒரு சில அவார்ட்லாம் நாமினிஸ் ஆகிருக்கு, வின் பண்ணியிருக்கு, இது ஒரு கைண்ட் ஆஃப் படமாக தான் இருக்கும். ஸோ ஒரே ஸ்லோவாக அழுகாட்சி படமாக தான் இருக்கும்னு நான் நினச்சிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் படம் அப்படி இல்லை. படம் நல்லா விறுவிறுப்பாக போகுது. அந்தளவுக்குலாம் நமக்கு வந்து அழுகையெல்லாம் உண்டு பண்ணலை. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக யாருக்குமே போர் அடிக்காது. ஒரு சோகமான படம், சோகமான இது இருந்தாலும் ஆனால் படம் யாருக்கும் போர் அடிக்காது, ரொம்பலாம் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாது இந்த படம். அண்ட் ஆக்டிங் வைஸ் வந்து அந்த பையனாக நடித்த ஹமூதி அப்படிங்கிற பையனாக நடித்த பையனை வந்து பாராட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஒரிஜினலாகவே இந்த பையன் இந்த மாதிரி ஒரு பையன் இருந்திருக்கான், அவனுக்கு தான் இந்த படத்தை வந்து டெடிகேட்டும் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஹமூதியாக நடித்த பையன் வந்து படம் முடிஞ்சதும் நேரில் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மெஸ்ஸியை நேரில் பார்த்து
ஃபோட்டோ கூட எடுத்திருக்கான். உண்மையிலே அந்த பையனுக்கு கால் கிடையாது, ஒரு கால் கிடையாது இந்த படத்தில் நடித்த பையனுக்கும் அந்த ரியல் லைஃப் வாழ்ந்த பையனுக்கும். ஸோ அந்த ரியல் லைஃப் வாழ்ந்த பையனாகவே இவனை நல்லா காட்டணுங்காண்டி அதே மாதிரி ஒரு கால் இல்லாத பையனை கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்காங்க. இந்த படம் வந்து யாருக்கான படம் அப்படின்னா, இந்த படம் ஈராக்கில் போர் நிலவரம் எப்படி இருக்குது, போர்னால் மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அண்ட் அவங்கவுங்க என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் பெருசாக எனக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கான டைம் இல்லை எனக்கு அதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எனக்கு படத்தில் எதாவது நீங்கள் போட்டு காட்டினீங்கன்னா ஓரளவுக்கு நான் அதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன் அப்படின்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கான படமாக தான் இந்த படம். ஈராக் அண்ட் அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குது, ஈராக் மக்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கான படம் இது. மேலும் ஃபுட்பால் ரசிகர்களுக்கான படமும் இது. அண்ட் குறிப்பாக மெஸ்ஸி ஃபேன்ஸ் இந்த படத்தை கண்டிப்பாக ரசிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொனால்டோ ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தவிர்த்துக்கலான்னு நான் சொல்லிக்கிறேன். அண்ட் கடைசியாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் பார்த்து முடித்தோன்னே எனக்கு தோணின விஷயங்கள் வந்து ரெண்டு விஷயந்தான். ஒன்று வந்து எல்லா மனிதர்களுக்கும் தேவை வந்து ஒரு அடிப்படையான தேவைகள் வந்து அந்த நம்ம சொல்கிறோம்ல நீர், அந்த உணவு, உடை, அப்புறம் வீடு. ஸோ அது போக ஒரு நிம்மதியான சூழலும் வாழ்கிறதுக்கு தேவைப்படுறது. அப்படி வந்து இந்த நாட்டு மக்களுக்கும் அந்த தேவை வந்து எப்படியாவது கிடைக்கணும். இந்த உலக நாடுகள்லாம் உட்காந்து ஒன்று கூடி பேசி இவங்களுக்கு வந்து அந்த ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாக்கணுன்ட்டு இந்த படம் பார்த்து முடித்ததும் எனக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்கிறேன், நான் அதை வேண்டிக்கிறேன், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு இது என்னன்னு எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது இன்னொரு ரொம்ப பெரிய இது எனக்கு தோணுன விஷயம் அப்படி என்னன்னா, இந்த படம் பார்த்து முடித்தோடனேயுமே நாம் இந்தியாவில் போர் இல்லாமல் ஒரு நிம்மதியான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து எவ்வளவு கொடுத்து வச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோன்ட்டு நான் வந்து நினச்சி நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ இப்படி நமக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை அமைச்சு தந்த எல்லாருக்கும், ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம சுதந்திரத்துக்கான போராடின வீரர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் மற்றும் இராணுவ வீரர்கள் எல்லாரும் யாரெல்லாம் நமக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு 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 நிம்மதியான சூழ்நிலை உருவாக்கி தந்த எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது ரெண்டும் தான் எனக்கு வந்து இந்த படம் பார்த்து முடித்தோன்னே ஒரு இதுவாக தோணுச்சு. அண்டு அது வந்து ரொம்ப ஜென்யூனாகவே எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் இந்த மாதிரி படங்களை வந்து நான் வந்து தேடி பார்க்குறதுக்கான காரணங்கள். ஏதோ படம் பார்த்து முடித்து ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் நமக்கு அந்த படம் வந்து மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதோ சம்திங் நமக்கு வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எப்படி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வேர்ல்டு சினிமா அந்த மாதிரி படங்களை தேடி பார்த்து உங்களுக்கும் நான் பரிந்துரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ மேலும் இந்த மாதிரி நிறைய படங்களை பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் ஏதாவது படத்தை நான் பார்க்கணும், இதை பற்றி பேசணும், எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன படத்தை பார்க்கணும், எதை பற்றி பேசணும்னு சொல்லுங்கள். நான் அந்த படத்தை கண்டிப்பாக பார்த்து அதை பற்றி வீடியோஸும் நான் போடுறேன். தேங்க்யூ.